தீபம் அறக்கட்டளை ஆரம்பித்து சுமார் 29 வருடங்கள் ஆகின்றன. இன்று 29வது ஜீவகாருண்ய எழுச்சி பெருவிழா நடைபெறுகிறது. தீபம் நிறுவனின் முன்முயற்சியாலும் தீபம் நிர்வாகிகளும் தீவிர உழைப்பாலும் இந்த பெருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் இனிதே வரவழைத்து அறுசுவை உணவு கொடுத்து தீப ஒளி வழிபாடு செய்ய பேருதவியாக இருக்கிறது தீபம் அறக்கட்டளை. அனைவருக்கும் வணக்கம். தீபம் அறக்கட்டளையின் 29வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்க ரொம்ப சீரும் சிறப்புமாக தீபம் நிர்வாகிகள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நல்ல சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளல் பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு சிறப்பாக முடிந்தது. மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இனிமேல் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் தீபம் அறக்கட்டளையின் சார்பாகவும் தீபம் நிர்வாகி சார்பாகவும் தீபம் அறங்காவலர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தீபம் அறக்கட்டளை கடந்த நான் ஒரு 15 வருஷமாக வந்து இதில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சேவை செய்யும் போது. இதன் மூலம் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அன்னதர்மம், கல்வி உதவி, மாதந்தோறும் பார்த்திங்கன்னா அந்த பார்வையற்றவர்களுக்கு வந்து கொடுக்குற உதவி, இப்படி ஏராளமான அறக்கட்டளை வந்து இந்த தீபம் அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சீரும் சிறப்பமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தீபம் நிறுவனர். இதில் நாங்கள் நிறைய இளைஞர்கள் பயணம் செய்கிறோம். இதில் வந்து இளைஞர்கள் பயணம் செய்யணும் போது சில வந்து அந்த சலிப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி செய்கிறோம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. வணக்கம் ஐயா. இன்று தீபம் அறக்கட்டளையின் 29வது ஆண்டு ஜீவகாருண்ய ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீபம் நிறுவனர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் நாங்களும் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக குடும்ப நண்பராக இருக்கிறோம். அதற்கு பிறகுதான் அவர் அந்த தீபம் அறக்கட்டளை நடந்ததை பற்றி நான் தெரிந்து கொண்டு அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவரிடம் பழகிய பிறகுதான் எப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து மக்களுக்கு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், புண்ணியங்கள் எல்லாம் தேடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தீபம் அறக்கட்டளைக்கு வந்ததுலேருந்து தான் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன, எப்படி நடந்துக்கணும், எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும், கருணையாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா தீபம் அறக்கட்டளை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தன்னிடம் இருக்கிற பொருளை வந்து மற்றவங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் உதவி செய்ய முடியுமோ அதை வந்து உதவி செய்யணுங்கிறத நான் இந்த தீபம் அறக்கட்டளை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வருடம் வந்து இங்கே ஆண்டு விழா தீபம் அறக்கட்டளை சார்பாக ஜீவகாருண்ய எழுச்சி பெருவிழாவா இங்கே கோலாகலமாக வேளச்சேரி புத்தேரி கரையில் அமைந்திருக்கக்கூடிய நித்திய தீப தர்மசாலையில் கொண்டாடப்படுகிறது. இப்படி வருடந்தோறும் நடத்தக்கூடிய ஆண்டு விழாவில் இன்னைக்கு 29வது ஆண்டு விழாவா நாங்கள் ஜீவகாருண்ய எழுச்சி பெருவிழாவா இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து சன்மார்க்கிகளும் இங்கே எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. எல்லாரும் விழாவை ரொம்ப சிறப்பாக இங்கே நடத்தி கொடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு காலையில இருந்து கொடியேற்றத்தோட அகவல் பாராயணத்தோட தொடங்கி இன்னைக்கு எல்லாருமே முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே அவங்கவுங்க சிறப்புரையை இங்க சொற்பொழிவா ஆட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வர நிகழ்ச்சிகள் சிறப்பாக போயிட்டு இருக்கும். ஈவினிங் வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே வள்ளலார் வீதி உலா அப்படின்னு நடைபெறும்.
அதில் வெறும் நல்ல ஒரு கோலாகலமாக கும்பியாட்டம், கோலாட்டம் அந்த மாதிரி கிராமப்புற மகளிர் வந்து இங்கே சிறப்பாக அதை நடத்தி கொடுப்பாங்க. ரொம்ப மிகச்சிறப்பாக நடைபெறும். சேவைகள் இங்கே நிறைய நம்ம தீபம் அறக்கட்டளையில் நிறைய சேவைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா புற்றீசல் மாதிரி நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது சேவைகள். அதில் வந்து நம்ம அதை எல்லாமே ஒன்று சேர்த்து அதனுடைய பெருமைகளை சேர்க்கிற விதமாக இந்த ஜீவகாருண்ய எரிச்சி விழா ஆண்டு விழாவாக இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனி வருடந்தோறும் இதை விட சிறப்பாக நடத்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நலத்திட்டங்கள்லாம் நிறைய நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு. தீபம் அறக்கட்டளையின் 29ஆம் ஆண்டு ஜீவகாருண்ய எழுச்சி பெருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 29 ஆண்டு காலமாக தீபம் அறக்கட்டளை மிகவும் சிறப்பாகவும் ஏழை எளிய மக்களுக்கு தினந்தோறும் அன்னதானமும், கல்விதானமும், கோதானமும் மற்ற மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளாகவும் கடந்த 29 ஆண்டுகளாக தீபம் அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவை பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீபம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இதை ஒரு நாளும் நெளிவில்லாமலும் சொல்லிவில்லாமலும் முகம் சலிப்பில்லாமலும் வெகு விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறார். தற்போது ஜோதிமாமலையில் எண்ணற்ற மக்கள் பயனடையும் வகையில் வள்ளலார் கோயில், வள்ளலார் கோட்டம், வள்ளலார் தோட்டம் மற்றும் அடர் வனம், கோசாலை போன்றவற்றை தொடங்கியுள்ளார். இந்த ஜீவகாருண்ய பணிகளை மென்மேலும் வளர, மென்மேலும் தொடர ஜீவகாருண்ய எழுச்சி பெருவிழாக இந்த 29ஆம் ஆண்டு எழுச்சி பெருவிழா வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. வருகை தந்திருக்கிற அனைத்து ஆண்மனை அன்பு உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி நன்றி. தீப அறக்கட்டளை வந்து ஒரு அருமையான ஒரு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையில் பலவிதமான பேருக்கு உணவு, அன்றாட உணவு வந்து 3 வேளையும் இங்கே உணவு அருந்தி போகின்றார்கள். பசி தீர்க்கிற இடம் இது. அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல், அடையார் 3rd கேட்டில் கொடுக்குறோம். அந்த கேன்சர் பேஷண்ட்டுங்க அப்படியே பரிதாபமாக வந்து பசியோடு நிற்கிறாங்க. பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். மதியம் எதனா ஒரு ரைஸ் எடுத்துக்கிட்டு, நல்ல ரைஸாக செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்க பயனாளிகளுக்கு அந்த உணவு நாங்கள் கொடுக்குறோம். அந்த உணவுக்காக 200 பேர் நாங்கள் போகிறதுக்குள்ளே லைனில் அப்படியே நிற்பாங்க. நாங்கள் எடுத்துன்னு போய் அவங்களுக்கு உணவு பசியை ஆத்துறோம். இப்படி இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள், பலவிதமான தொண்டுகள் தீபம் அறக்கட்டளை மூலமாக நடைபெறுகிறது. இது தீப அறக்கட்டளை என்பது ஒரு சாதாரண அறக்கட்டளை அல்ல. பலவிதமான மக்களுக்கு பலவிதமான சேவைகளும், மருத்துவ உதவிகள், கல்வி உதவிகள், முதியோர்களுக்கு உதவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் அரிசி, 13 வகை மளிகை பொருட்கள், மாதம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை மருத்துவ இது கொடுக்குறாங்க. இலவசமான மருத்துவ முகாம் மாதம் நடைபெறுகிறது. சனிக்கிழமை ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறுகிறது. இங்கே வந்து உணவு அருந்தி போகும் அன்பர்கள் தன்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு ஐயாவை வணங்கி செல்கிறார்கள். இது சத்தியம். இது வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. இந்த நல்ல நாளில் இந்த 29வது ஆண்டு, அதாவது ஜீவகாருண்ய எழுச்சி பெருவிழாங்கிற தீபம் அறக்கட்டளையுடைய ஒரு பெரிய 28 ஆண்டுகள்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு 3 வருஷம் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டாலே அது வந்து மிகப்பெரிய விஷயம். இது வந்து 28 வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்னா எண்ணற்ற நபர்கள், அதாவது எங்களுடைய மிஷன் என்ன,
பசிக்கு உணவு, அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். இந்த சூழ்நிலையில் இந்த 28வது ஆண்டு விழாவில் எங்களுடைய நிர்வாக குழு அவர்களை அறிமுகப்படுத்துறதுல நான் சாமி சங்கரன் பிள்ளைங்கிற பொறுப்பாளர் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். திரு பாலகிருஷ்ணன் ஐயா, பாரதி ஐயா, பவானி சங்கர் ஐயா, கணபதி ஐஎஸ் ஐயா, முக்தா சீனிவாசன் ஐயா, ராஜசேகர் ஐயா, மாதவன் ஐயா, சுப்பையா ஐயா, வேல்முருகன் ஐயா, ராஜராமன் ஐயா, ஜானகி ஜெயசேகர் அம்மா, பேராசிரியர் முத்துக்குமரன் ஐயா, செந்தில்குமார் ஐயா, காந்தி ஐயா, திருநாவுக்கரசு ஐயா, ஆனந்த் ஐயா, கோபால் ஐயா, அரங்கநாதன் ஐயா, சக்திவேல் ஐயா, ராமச்சந்திர ஐயா, முத்துஜோதி ஐயா, இந்த நிர்வாக குழு முழு ஈடுபாட்டோட இந்த நிர்வாகிகளுடைய மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பாக இந்த 28வது ஆண்டு விழா 29வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாட்டிலேயே பேர் சொல்லக்கூடிய முக்கியமான நபர்களெல்லாம் நாங்கள் அழைச்சிருக்கோம். ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்கள், தனலட்சுமி சதீஷ் அடிகள் அவர்கள், அன்பே சிவம் அவர்கள், சாரமடிகள் அவர்கள், ஜோதி வேதாச்சலம் அவர்கள், அருள்நாகலிங்கம் அவர்கள், வேணு அடிகள் அவர்கள், சிஆர் சவுந்தரராஜன் அவர்கள், மூப்பா பாபு அவர்கள், சம்பத்குமார் அவர்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு நம்ம அகவல் பாராயணம், அதாவது அகவல் பாராயணம்ங்கிறது நோய் தீர்க்கும் மருந்துன்னு நம்ம சொல்கிறோம். அந்த நோய் தீர்க்கும் மருந்து அகவல் பாராயணத்தை பெரியோர்கள் முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக பாடி அந்த பெருமானினுடைய அருளை பெற்றது மிக பொருத்தமான ஒரு செயல். இப்போது சத்தியமூர்த்தி ஐயாவும், திலீப்குமார் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், நாகலிங்கம் ஐயாவுடைய இந்த சூழ்நிலையில் கதிர்வேல் ஐயா எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரதா இருந்தார். அவர் பெருமானுடைய நிழலை சார்ந்து இறைவனடி சேர்ந்ததில் இந்த நிமிஷத்தில் நான் ஞாபகம் ஊட்டுறேன். மற்றும் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அதாவது தேவதானம்பேட்டையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அதாவது ஒரு புதிய திட்டம் ஜோதிமாமலை. இந்த ஜோதிமாமலைங்கிறது ஒரு கரியமாமலைங்கிற ஐயா தவம் இருந்த இடத்துக்கு கீழே ஒரு 5 ஏக்கர் வாங்கி அங்கே வந்து கோசாலை போட்டிருக்கோம். இப்போ 15 பசுக்கள் இருக்குது. மேலும் வந்து ஒரு 2 போகம் நெல் எடுத்துட்டோம். வட்டக்கிணறு பெரிய காஸ்ட் 28 lakhs செலவு பண்ணி ஒரு வட்டக்கிணறு பண்ணி வற்றாத தண்ணீருக்காக அதை செஞ்சுருக்கிறோம். அந்த மலையும் மலையை சார்ந்த இடத்துல இப்போ வந்து கோவில் கட்டுறதுக்கு, அதாவது ஞான சபை கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டி இப்போ வந்து பிளிந்து வரைக்கும் நாங்கள் போட்டு அதை மேலே எழுப்பிட்டு இருக்கோம். அதனுடைய இது வந்து ஒரு 6 மாதத்தில் முடிக்கிறதா எங்களுடைய திட்டம். அதற்கு நிறைய நன்கொடையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் நன்கொடையாளர்களை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வளனும் நலனும் பெற்று அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஈடு இணையான இந்த 28 வருஷம் இணைந்து எங்களோட செயல்பட்டது மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்கும் எங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதோட அது இல்லாமல் இப்போ அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் என்ன அப்படின்னா, ஜோதிமாமலையில் தர்மசாலை, ஒரு பெரிய தர்மசாலை திறக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா கூடிய விரைவில் நாங்கள் அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம். இங்கே வந்து 3 வேளை, நான் பெருமைக்காக சொல்ல, தமிழ்நாட்டில் 3 வேளை உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு வந்து தீபம் அறக்கட்டளைங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். அது வந்து இறைவன் செயல், வள்ளல் பெருமானுடைய அருள் செயல். அதனால தான் எங்களால் முடியுது. எது தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோமோ அது எங்களுடைய வாசல் கதவை தட்டி வருது. அது வந்து பெருமானுடைய இது. அதனால இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும், மெய்யன்பர்களையும், அடியார்களையும், சேவதாரிகளையும், நிர்வாகிகளையும், நிறுவனரையும் இந்த நேரத்தில் தயவு கூர்ந்து நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். இன்று வள்ளலாரின் எழுச்சி பெருவிழா 29 ஆண்டுகள் தீபம் நடத்தி கொண்டாடுகிறது. இதில் நாள் முழுவதும் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை எல்லா விசேடங்களும், கலை நிகழ்ச்சிகளும், சொற்பொழிவுகளும், பட்டிமன்றமும், சிறுவர்களின் நிகழ்ச்சியும், அருட்பா பாடல்களும் மிகவும் செழித்துள்ளது. இந்த இடத்தில் எல்லா சன்மார்க்கிகளும் கூடி ஒரே இடத்தில் ஆண்டவருடைய அருளையும் பகிர்தலையும் கொண்டாடுகிறார்கள். நாள் முழுவதும்
எல்லோரும் வந்து எல்லோரும் சீரும் சிறப்பிக்க நான் மேலும் வருமாறு அழைக்கிறேன். எப்பொழுதும் தீபம் அறக்கட்டளை விசேடமாக செழிப்பாக வருபவர்களுக்கெல்லாம் வருக வருக என்று அவர்கள் வயிறு நிரம்ப தானம் அளிப்பதும் அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்வதும் வேண்டியது வேண்டுமாறு அளிப்பதற்கும் ஆண்டவன் தீபம் அறக்கட்டளை மூலம் செயல்படுகிறான் என்பதை கண் முன் தெரிவதற்கு இது ஒரு நல்ல சான்று. இந்த தினமே முழு வள்ளலாரின் பேரின்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. எழுச்சி வள்ளலார் முழுவதும் எல்லோர் மனதிலும் எழுச்சி பெறுகிறது. நன்றாகவே உள்ளது. என் பெயர் பா. கவிஷா. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு பயில்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் 5/10/1823ஆம் ஆண்டு ராமையா மற்றும் சின்னம்மை அவர்களுக்கு 5வது மகனாக மக்களின் பசியை போக்கி வருகிறது. வடலூரில் 130 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய நாகப்பட்டினம் தாத்தா சிறப்பான சுவையான உணவை நாள் முழுவதும் வழங்கி வருகிறார். தீபம் அறக்கட்டளையின் ஆரம்ப சேவையாக முதலில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் உணவு சமைத்து பொட்டலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்று வளர்ந்து நித்திய அன்னதான நடமாடும் தர்மசாலை என்ற ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. காலையில் கஞ்சி, 3 வேளையான அன்னதானம், மதியம் வாழை இலையில் வயிறார சாப்பாடு என சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிராம சேவையாக 20 கிராம தர்மக்கிழமை 100 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மல்லிகை பொருட்கள் வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இலவச மருத்துவ முகாம் மற்றும் அப்போலோ மருத்துவமனை மூலம் இலவச மருத்துவ முகாம் போன்றவற்றை நடைபெறுகிறது. மெய்யூர் கிராம பகுதியில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு தேவையான உணவு, அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற பொருட்கள் தீபம் அறக்கட்டளை வழங்கி வருகிறது. தினமும் புற்றுநோய் மருத்துவமனைக்கு உணவு வழங்கி வருகிறது. கிராம சேவையின் முதல் கட்டமாக செஞ்சி ஜோதி மாமலையில் தர்மசாலை நிறுவி நம்முடைய தீபம் தாத்தா செஞ்சி அரசு மருத்துவமனையில் உணவு வழங்கி வருகிறார். அன்பர்களுக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அகவல். அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவநெறிசார் அருட்பெருநிலவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகமமுடிமேல் ஆரணமுடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனமணிக பரத்திறனில் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி பிரேமனம் கலந்த ஒரு பெருதரமாகியும் ஆசோமருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையல் பிறப்புறம் இருமடல் கடத்தி நல்லெண்ணி நீங்கிய அருட்பெருஞ்சோதி சுத்த சம்பாக சுகத்தனி வெளியிலும் அத்தகைய சச்சபை அருட்பெருஞ்சோதி.
சிகரமே, பாசத்தின் விளைநிலமே, அன்பின் மணிமுகிலே, அடக்கத்தின் திருவுருவே, வேளச்சேரியில் நித்தம் அன்னத்தை விளைவித்தாய். மாளா உயிரில் இருந்தாலும் பிறர் மனத்தை மாற்றிடுவாய். தோளால் நின்று தோள் கொடுக்க தயங்க மாட்டாய். வாளாய் நின்று பிறர் வறுமையை வீழ்த்திடுவாய். வள்ளலை என்றும் மறவாத மாற்றியுடன் வாழ்கின்றாய். துள்ளலிலா புகழுடன் தோழாமல் வாழ்கின்றேன். வான் உள்ளளவும் வழி உள்ளளவும் கோல் உள்ளளவும் குடி உள்ளளவும் தாழாமல் வாழ தகையுடன் வாழ்த்துகிறேன். அன்புடன் ராணிலால் கடலூர். அதாவது பெருமான் சொல்லுவாங்க, வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கேன்னு அந்த பாடல்ல, சிந்தை தெளிந்தாரெல்லாம் தொண்டு செய்ய பவுரி கொண்டு அப்படின்னு சொல்லுவார். சிந்தை தெளிந்தாரெல்லாம், அப்ப சிந்தை ஒருத்தர் தொண்டு செய்கிறாரு, தொண்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, தொண்டை மட்டும்தான் செய்கிறார் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அவருடைய சிந்தை தெளிந்துக்கிட்டே இருக்கு. சிந்தை தெளிய 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 நம்ம என்ன பண்ணுவோம்? தொண்டு 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 தொண்டு. அது எப்படி தொண்டு அப்படின்னா, தன்னை காட்டாது ஒழித்தல்வார். பெருமானார் என்ன சொல்வார்? தன்னை காட்டாது ஒழித்தல். தன்னை காட்டாம ஒழித்து கொள்வதற்கு அதுக்கே ஒரு அருள் பலம் வேணும், அதற்கே ஒரு பக்குவம் வேணும். நீங்க நினைச்சு பாருங்க, ஆன்மீகத்துல இல்ல அருள் பயணத்துல ஒரு சிறு அனுபவம் ஏற்பட்டாலே இன்னைக்கு உலகத்துல காட்டிக்கிடுவாங்க, இல்ல அது இயல்பாக வெளியே வந்துருவாங்க. பெருமானார் மரணமில்லா பெருவாழ்வு அடைய போறாருன்றது கூட இருந்த அன்பர்களுக்கே தெரியாது. நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா, பெருமானார் தன்னை எப்படி மறைச்சுக்கிட்டாருன்னா, பெருமானார் அருள் தேகம் பெற்று ஞான தேகம் பெற்று ஒளி தேகம் பெற்று இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களால கூட கண்டுபிடிக்க முடியல.
பின்புதான் வரலாற்று தகவலில் ஐயா நடந்த கால் அடிப்படாது, நறுமணம் வரும், இதெல்லாம் சொன்னாங்களே தவிர பெருமான் தன் தேகத்தை ஆண்டவர் தேகமாக மாறி கலந்து அங்கே இருக்கும் பொழுது அங்கே இருக்க அடியார்கள்னாலே கண்டுபிடிக்க முடியல. அப்போ எந்த அளவு தன்னை ஒழிச்சுக்கிட்டாரு பாருங்க. ஏன்? தன்னை அறிந்தவன் தன்னை காட்டான். அப்படி இந்த தொண்டு செய்ய செய்ய செய்கிறாங்கன்னா அந்த சிந்தை தெளிந்துக்கிட்டே இருக்கும். சிந்தை தெளிய 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 என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்தில் அப்படியே ஒதுங்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த இடம் ஒரு சன்மார்க்க சபைகள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பல பேரை கூப்பிட்டு வாழ்த்தி இருக்கலாம், பல பேர் கூப்பிட்டு வாழ்த்தாமல் கூட இருக்கலாம். அதுக்காக வாழ்த்தாதவங்க எல்லாருமே எதுவும் செய்யாதவங்கலாம் கிடையாது. இங்கே வந்திருக்க எல்லாருமே சிந்தை தெளிந்தவர்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாருமே நம்ம தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம தொண்டு செய்கிறோன்றது கூட உலகியலாக அதை சொல்லலாமே தவிர அதுவும் உண்மை கிடையாது. பெருமானார் நம்மளை செய்வதற்கு ஒரு கருவியாக வச்சுருக்காரு. ஏன்னா அவர் நினைக்காம நம்மளால் செய்யவே முடியாது. நான் ஒரு சனமும் நினைப்பேன், நம்மள இந்த மகாமந்திரம் சொல்கிறோமே, பெருமானாரை வணங்குறோமே, வடலூர் பொருள், இதுக்கெல்லாம் முதல்ல எனக்கு தகுதி இருக்கான்னு ஒரு சொன்னோம்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்குலாம் எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் பாருங்க, நான்லாம் புலால் சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, புலால் மறுக்கிறதுக்கு முன்னாடிலாம் அதிலேயே கடந்தாள் நான், அதையே சமைச்சாள் நான். ஆனால் பெருமானார் பாருங்க என்னை பிடிச்சி இழுத்துட்டு நீ புலால் மறுக்கவன் அடுத்தவனை புலால் மறுக்க வையின்னு பேச வச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எல்லாருமே அவங்க பகுதிகளில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சன்மார்க்க பணிகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம். பெருமானார் நம்ம செய்ய வச்சுட்டு இருக்கிறாருன்னா அது காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம பாபு சாதை என்கிட்ட அவரோட சொன்னார், நம்மளாம் ஏன் சன்மார்க்கத்தில் இங்கே இருக்கிறோம், வடலூர் வந்துட்டு போயிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், போன ஜென்மத்தில் ஒரு வேளை ஐயா பக்கத்தில் நின்றுருந்தம்மா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோலாம் நினைக்காது அப்படின்னாரு. அவர் ஐயா நடந்து போயிருப்பாருப்பா, அங்கே புல் இருந்திருக்கும், அந்த புல்லில் ஐயா கால் பட்டிருக்கும், இல்லை அங்கே எங்கேயோ மரம் செடி கொடியா இல்லை மிருகமாக நின்றுருப்போம், ஐயா நம்மளை பார்த்துருப்பாரு, அதனால தான் நம்ம இல்லை வடலூர் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்பேற்பட்ட விஷயம், அப்பேற்பட்ட விஷயத்தில் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம், நம்ம பயணிக்கிறோம். அதில் இவர் தீபம் நம்ம பாலாய்யா பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவங்க தீபம் பாலாய்யா அவங்க டீமு எனக்கே கண்ணுப்படுது, எனக்கே பொறாமையாது. தொண்டு செய்ய பௌரி கொண்டுனா தொண்டு தனியாக செஞ்சிடலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களேன். இப்போ நம்ம எல்லாம் சன்மார்க்க சங்கங்கள் நடத்துகிறோம், அவங்கவுங்க தனித்தோ கூட்டோ நடத்துகிறாங்க. தொண்டு செய்கிறதுன்றதே ரொம்ப கடினம். அதில் சன்மார்க்கத்தில் தொண்டு செய்கிறதுன்றதுக்கு மிகப்பெரிய பேரு புண்ணியம் வேணும். அப்படி தொண்டு செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் இணைச்சிக்கிறார். நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ தனியாக சங்கம் நடத்திடலாம், தனியாக அன்னதானம் போட்டுடலாம், சாப்பாடு போட்டுடலாம், தனியாக மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் எல்லாரையும் அரவணைச்சு, எல்லாரையும் உள்வாங்கிக்கிட்டு, எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு, எல்லாரும் இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு பயணமாக கொண்டு போகிறாரு. இது என்னென்னா, இது தொண்டர் கூட்டம்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்த இடம் ஒரு தொண்டர் கூட்டம். தொண்டர்தம் பெருமையை சொல்லதான் படுமோன்னு சொல்ல மாதிரி அது சன்மார்க்கத்துக்குன்னே தொண்டு செய்கிற கூட்டம். அது அது அற்புதமான அந்த அடியார் கூட்டம், அந்த அடியாருடைய இடம், அந்த அடியாரினுடைய விழா இங்கே நடக்குது. அந்த இடத்துல நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து தீபம் ட்ரஸ்ட்டுக்கிட்ட இருந்து, தீபம் ட்ரஸ்டினுடைய பாலா ஐயா, அப்புறம் சங்கரன் பிள்ளையா, மற்ற நிறைய நண்பர்கள் தெரியும், பேர் சொல்லேன்னா நீங்கள் கோச்சிக்கூடாது. அவங்கள்ட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, இன்னும் சலிப்படையாமல், இன்னும் தளர்வடையாமல், இன்னும் எதிர்பார்க்காம இன்னும் நம்ம தொண்டு செய்யலாம். அவங்க வயசுக்கே ஓடுறாங்கன்னா நம்ம வயசுக்கெல்லாம் இன்னும் ஓடணும், உழைக்கணும். இந்த ஓடி உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாம் திருவுருள் கொண்டாந்து முன்னாடி நிறுத்தும். இது உண்மை, இது சத்தியம். அதனால் இப்போ நான் இப்போ கூட சமீபத்தில் ஐயா அங்கே திருவண்ணாமலைக்கும் செஞ்சிக்கு நடுவில் ஒரு 4.5 ஏக்கர் இடம் வாங்கி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சபையெல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விசன். நான் ஐயாட்ட சொன்னேன், இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் ஐயா. ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் பெருமானார் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தை அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கார். நான் ஒரு 2004 தான் ஐயானாலே என்னன்னு எனக்கு தெரியும், அப்போ தான் வந்தேன். இன்றைக்கி பார்த்தா 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்பப்போ அப்டேட் பண்ண சொல்லி வரும், அப்டேட் பண்ணிக்கலான்னு. நம்ம சன்மார்க்கம் இதுதான் நீங்கள் ஒரு முடிவு பண்ணி பிடிக்க வைக்க முயற்சி பண்ணலாம்.
அது அப்படிலாம் கிடையாது. அது சன்மார்க்கம் நானே நடத்துகிறேன்னு சொல்ல மாதிரி இந்த சயின்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்டேட் ஆகுதோ அதோட பயங்கர ஃபாஸ்ட் அப்டேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது வேகமாக. அப்போ இன்னைக்கு 2025 சன்மார்க்கம் வேறு இடத்துல அப்டேட் ஆகி வேறு விதத்தில் உலகம் முழுவதும் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்மளுடைய அந்த ஜோதிமா மலையெல்லாம் வருங்காலங்களில் வந்து இன்னும் பல பேரை உருவாக்குறதுக்கு, பல பேரை விதைக்கிறதுக்கான ஒரு இடமா உருவாகும். அதற்கு ஒரு அற்புதமான விசன் இது. அதனால் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கவங்களாம் சன்மார்க்கத்தில் பெரியவங்க. இங்கே உட்காந்துருக்கவங்களுடைய பையன் வயசில் தான் நான் இருப்பேன். அதனால் நான் ரொம்பலாம் பேச விரும்பலை. அந்த ராமகிருஷ்ணன் ஐயாவெலாம் நியூரன் சேர்ந்துறீங்களா ஐயா, அவருக்கெலாம் விருது கொடுத்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் தைப்பூச பெருவிழா நடக்கும் இல்லைங்களா, அங்கே நிறைய கடைகள் இருக்கும். திருவூரில் பார்த்தீங்கன்னா போன வருடத்தில் கடை இல்லை. அதெல்லாம் நம்மளோட இறைவன்ட்ட ரொம்ப நாள் வேணும், இந்த கடைகண்ணிகளை அடிச்சுக்கிட்டீங்க, இந்த பெருவழியை கூத்தடிக்கிறானுங்களே அப்படின்னு. அவர் ஐயா என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஆட்டோவில் இவருடைய நண்பர் மறைஞ்சிட்டாங்க, ரவிக்குமார் ஐயா மாரடைப்பில். 2 பேரும் போய் ஒரு கடையாக போய் இந்த கடைக்கு பின்னாடி மாமிசம் சமைப்பாங்க. நிறைய நம்ம நண்பர்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கடை போட வர்றதுன்னு தெரியுமே தவிர நிறைய பேரோட கடை போட வேணான்னு நான் சொல்லும் போது கூட அவங்க தொழிலை கெடுக்கிறீங்களே, நாங்கள் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் பண்ண வராங்க. அதுக்கு பின்னாடி அவங்களாம் சமையல் பண்ணுவாங்க. 10 நாளைக்கு மாமிசம் தான் சமைப்பாங்க நிறைய பேர். ஒரு ஐயா போய் அன்பாக சொல்லுவாங்க, அடுத்து மிரட்டி தான் சட்டி பானையெல்லாம் தூக்கிடுவாங்க. அவ்வளோ கடினமாக 2 பேரும் ஆட்டோவாக போய் அந்த மாற்றணும், நீ கடையெல்லாம் போடு, ஆனால் மாமிசங்க சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி சேவை பண்ணாங்க. இப்போ திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா மாமிசம் வந்து அந்த கார்த்திகை தீபத்துக்கு போடக்கூடாதுன்னு அனுமதி வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்ல போனால் இது எல்லாம் என்னென்னா, இதெல்லாம் தொண்டர் கூட்டம். இந்த தொண்டர் கூட்டத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவர்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த தீபம் ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.